வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்ம கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்கள ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில இதற்கு முன்னாடி நம்ம எல்டிஏ, அதைத் தொடர்ந்து ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடை சார்ந்த ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். ஸோ இந்த சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோடியம் சயனோபோரோஹைட்ரைடை சார்ந்த ப்ராப்ளங்கள நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். சரி வாங்க இன்னைக்கு கேள்விக்குள்ள போகலாம். ஸோ இந்த கேள்வி வந்து சிஎஸ்ஐஆர் 2016ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இந்த சப்ஸ்ட்ரேட் முதல் படியில ட்ரைஃபெனைல் பாஸ்பைன் கூட வினைபுரியுது. அதைத் தொடர்ந்து சோடியம் சயனோபோரோஹைட்ரைடு கூட வினைபுரியுது. அப்படி வினைபுரியும் பொழுது நமக்கு ஒரு ப்ராடக்ட்ட வந்து குடுக்குது. இங்க 4 ப்ராடக்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ வந்து குடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதற்கு முன்னதாக நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து சோடியம் சயனோபோரோஹைட்ரைடு ரியேஜென்ட்டோட பிரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டீஸ் மற்றும் அப்ளிகேஷன்ஸ 2 பகுதிகளாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பாருங்க. வாங்க நம்ம கேள்விக்குள்ள போகலாம். நம்ம சப்ஸ்ட்ரேட்ட முதல்ல எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்ட்ரேட்டோட நம்ம வசதிக்காக அசைட வந்து நம்ம விரிவா எழுதியிருக்கோம். ஸோ இப்ப இந்த அசைடு வந்து நம்ம ட்ரைஃபெனைல் பாஸ்பைன் கூட வினைபுரிய போகுது. இங்க ட்ரைஃபெனைல் பாஸ்பைன் வந்து ஒரு நியூக்ளியோஃபிலிக் ஏஜென்ட்டா வந்து வேலை பார்க்குது. ஸோ இங்க பாஸ்பரஸ்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன வந்து தாக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த நைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா, பக்கத்துல ஒரு N பாசிட்டிவ் அதாவது நைட்ரஜன் பாசிட்டிவ் சென்டர் இருக்கு. அப்ப இந்த பாஸ்பரஸ் ஆட்டம் வந்து இந்த நைட்ரஜனை வந்து தாக்கும். அப்படி தாக்கும் பொழுது இந்த ட்ரிபிள் பாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் பாசிட்டிவ் சென்டரை நோக்கி நகரும். அப்படி நகரும் பொழுது உங்களுக்கு பாஸ்பசைடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்க நம்ம வசதிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்க லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய குரூப்பெல்லாம் வந்து RL அப்படின்னும், ரைட் சைடுல இருக்கக்கூடிய குரூப்பெல்லாம் வந்து RRன்னும் நான் குறிச்சிருக்கேன். இப்ப இந்த பாஸ்பசைடு வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த N நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்க இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் பிளஸ் சென்டரை வந்து தாக்குது. அதே நேரத்துல இந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் பிணைப்பு உடைந்து அந்த எலக்ட்ரான்கள் 2 நைட்ரஜனுக்கு இடையில போகுது. அதே வேளையில இந்த நைட்ரஜன் நைட்ரஜன் பிணைப்பு உடைந்து இந்த எலக்ட்ரான்கள் இந்த நைட்ரஜன் மேல N நெகட்டிவ் சார்ஜா மாறுது. அப்படி மாறும் பொழுது உங்களுக்கு ஒரு நைட்ரஜன் கேஸ் வெளியே போய் உங்களுக்கு இம்யூனோ பாஸ்பலேன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதாவது இது அசாயிலைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய N நெகட்டிவ் சார்ஜ் பாஸ்பரஸ் ஆட்டத்தை நோக்கி நகரும் பொழுது உங்களுக்கு பாஸ்பரஸ் டபுள் பாண்ட் N வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட வசதிக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, RLல வந்து நம்ம விரிவா நம்ம இப்ப எழுதிக்கலாம். இப்ப இந்த RLல வந்து ஒரு எண்டுல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்டிஹைட் இருக்கு. ஸோ இப்ப நம்ம வசதிக்காக நம்ம நம்பரிங் போட்டுக்கலாம். ஸோ இங்கேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 7ன்னு வந்து முடியும். ஸோ இப்ப இந்த படியில என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 2+2 சைக்ளோடிசன் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. எப்படின்னு பாருங்க. ஸோ இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் வந்து இங்க இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் ஆட்டத்தை தாக்குது. அதே வேளையில இந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய கார்பனை தாக்குது. ஸோ இதனோட முடிவுல உங்களுக்கு ஒரு 7 மெம்பர்ட் ரிங் சிஸ்டம் ஃபியூஸ்டு வித் 4 மெம்பர்ட் ரிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்த படியில என்ன நடக்க போகுது அப்படின்னா, ட்ரைஃபெனைல் பாஸ்பைன் ஆக்சைடு வந்து வெளியே போக போகுது. இந்த வினையோட இயக்கு விசை அல்லது டிரைவிங் ஃபோர்ஸே வந்து இந்த ட்ரைஃபெனைல் பாஸ்பைன் ஆக்சைடு வந்து உருவாகிறதான் சொல்லலாம். சரி எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய கார்பன் ஆக்சிஜன் பிணைப்பு உடைந்து அந்த எலக்ட்ரான்கள் இந்த இடத்தை நோக்கி நகருது. அதே வேளையில பாஸ்பரஸ் நைட்ரஜன் பிணைப்பு உடைந்து அந்த எலக்ட்ரான்கள் இந்த இடத்தை நோக்கி நகருது. அப்படி நகரும் பொழுது உங்களுக்கு ட்ரைஃபெனைல் பாஸ்பைன் ஆக்சைடு வெளியே போய் உங்களுக்கு 7 மெம்பர்டு சைக்ளிக் இமீன் வந்து உங்களுக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ஸோ இந்த சீக்வென்ஸ் ஆஃப் வினைக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாவிட்டிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பேரு. சரி வாங்க. அதற்கு அடுத்த படியில என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் கூட வினைபுரிகிறது. ஸோ நமக்கு தெரியும் சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் வந்து ஒரு ரிடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு தெரியும். ஸோ இங்க இருக்கக்கூடிய இமீனை வந்து அது ரிடியூஸ் பண்ணி உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய அமீனாக மாற்றுகிறது. ஸோ இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் வந்து எஸ்டர் அல்லது அல்கீன் இந்த மாதிரியான குழுக்களை வந்து எந்தவித மாறுதலுக்கும் உட்படுத்தாது. சரி வாங்க நம்ம கேள்விக்கு போகலாம். ஸோ இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சதோட அடிப்படையில பார்க்கும் பொழுது, இங்கே குடுத்திருக்கக்கூடிய விடையில மிகவும் சரியான விடை வந்து ஆப்ஷன் 1 தான். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
இதுவரைக்கும் வேதியியல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே!